இன்னைக்கு நாம பார்க்கறது படம் 80-90களில் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாத காலத்துல பங்கு சந்தையின் பிக் புல் என்று அழைக்கப்பட்டிருக்கும் கதையும், ஒண்ணுமே இல்லாம ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு இந்தியாவோட மிகப்பெரிய டாக்ஸ் பேயராக மாறிய, அதுக்கு பப்ளிக்குடைய ஃபண்டையே யூஸ் பண்ணி தான் கிரிமினல் இல்ல அப்படின்னு தன் பக்கம் நியாயத்தையும், இந்திய பிரைம் மினிஸ்டருக்கே என் ரிலீஸுக்காக 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தனும் கடைசியா ஒண்ணுமே இல்லாம ஜெயில ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம இறந்து போன ஒரு நபர், அதான் நம்ம ஹர்ஷத் மேத்தா அவரோட வாழ்க்கையை தழுவிய படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்துல ஒரு வயசான பாட்டியை காட்டுறாங்க. இவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. யாரை பத்தினா நம்ம பிகுல் அவரை பத்தி தான். அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இருந்து படம் ஆரம்பிக்குது. சாதாரணமா ஸ்கூல் வாத்தியாரா வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அங்க ஒருத்தர் தம் பையனை வேற ஒரு பெரிய ஸ்கூல்ல மாத்த போறேன்னு சொல்லி வர்றாரு. அந்த ஸ்கூலோட பேரை கேட்டுன ஐயோ அங்க ரொம்ப செலவாகுமே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதுக்கு அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஷேர் மார்க்கெட்ல எனக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்சிருக்கு. கடந்த 15 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல வாங்கி வித்துக்கிட்டு இருக்கேன். போன வாரம் ஒரு புரோக்கர் கால் பண்ணி பாம்பே டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு கம்பெனி அதோட லாப நஷ்ட கணக்க இன்னும் ஒரு 2 வாரத்துல விட போவதாகவும், அந்த ஷேரு விளையாற போறதுன்னு சொல்றாரு. ஒரு ஷேரை 25 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு வித்துருவேன். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கணும்னா அடுத்த ஒரு 10 நாள்ல 20 லட்சம் ரூபாய்க்கு வித்து 10 லட்சம் ரூபாய் லாபமும் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கும் ஆசை வந்தது. நாம ஏன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோணுது. ஹீரோவோட வீடோ வாடகை வீடு தான். அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணதான் ரொம்ப நாளா அவரு தோத்தி லவ்வும் பண்றாப்புல. அது அவன் தம்பிக்கும் அவனோட ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜர் அவனுக்கும் தெரியும். எல்லாம் சேர்ந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தா எப்பதான் பேச வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி ஒரு கேக்க வாங்கிட்டு வந்து எங்க அண்ணனுக்கு நீங்க பிறந்த நாள்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. 2 பேரையும் பேசி விடுறாங்க. பேசிக்கிட்டே வெளியே போய் ஹீரோயின் சொல்றாங்க, 7 மாசத்துக்கு முன்னாடி தான் உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி உங்க அம்மா கேசரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்குள்ள உனக்கு அடுத்த பிறந்த நாள் வந்து நல்ல ஃப்ரெண்டு நல்ல தம்பி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. எனக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் தான். ஆனா என் வீட்டுல கல்யாணம் பண்ணணும்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மாப்பிள்ளைக்கு சொந்தமா வீடு இருக்கணும், கார் இருக்கணும் அப்படின்னு நிறைய நிபந்தனையும் சொல்றாங்க. இதை கேட்டா உன்ன ஹீரோட மூஞ்சி வாடி போய் நிக்குது. நீ கேட்ட எதுவும் என்கிட்ட இல்ல, இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதே சமயம் யாரோட ஹீரோவோட தம்பியை போட்டு அடி பொழந்துகிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே ஹீரோ ஓடி போய் தடுத்து விடுறாப்புல. என்னடான்னு கேட்டா 10 நாளைக்கு முன்னாடி தான் அவன் தம்பி 1.5 லட்சம் கடனா வாங்கினா, வட்டியும் கொடுக்கல, மொத்தமா சேர்த்து 2 லட்சம் ஆச்சு, போன் அடிச்சாலும் போன் எடுக்க மாட்டான்னு சொல்றான். உடனே ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு உன் பணத்துக்கு நான் பொறுப்பு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பியும் விடுறாரு. தம்பி கிட்ட என்னடா பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு தொழில் பண்ணானா அதுல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பணத்துக்கு ஹீரோ தான் பொறுப்பு. இவரும் வளரணும், காதலியும் கைப்பிடிக்கணும். முத வேலையா என்ன பண்றாருன்னா அம்மாவோட எல்லா நகை நட்டையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அடகுகள்ல வச்சு ஒரு 10 லட்சத்தை புரட்டுறாரு. பணம் பத்தாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டு கொஞ்சம் பணத்தையும் புரட்டி வச்சிருக்காப்ல. ஆனா அவங்க வீட்டுல யாருக்கும் இதுல இஷ்டம் இல்ல. ஏன்னா ஒரு பெரிய பணத்தை கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல லாக் பண்றதுக்கு அம்மாவுக்கும் விருப்பம் இல்ல, தம்பிக்கும் விருப்பம் இல்ல. அம்மா எவ்வளவு சொல்றாங்க, வேணாண்டா லாஸ் ஆயிர போகுது அப்படின்ட்டு ஹீரோவோ அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த 10 லட்சத்தை அவர் குறிப்பிட்ட நாள்ல 20 லட்சமா மாத்திடுறாரு. ஹீரோவுக்கு அதிகமா சம்பாதிக்கணும் ஆசையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இனி ஷேர் மார்க்கெட்ல பங்கை வாங்கி வித்து ஒன்னும் பெருசா சம்பாதிக்க முடியாது, ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஒரு புரோக்கர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. ஆனா புரோக்கர் ஆகணும்னா ஷேர் எக்ஸ்சேஞ்சில் போய் ஏகப்பட்ட பணத்தையும் கட்டணும். புரோக்கரா ஆக முடியும். லாபத்தை ஃபுல்லா கடனை கொடுத்து அடைச்சிட்டாப்ல. ஏதோ கொஞ்சம் காசு மட்டும் கையில வச்சிருக்கா. கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய புரோக்கர் கீழே சப் புரோக்கராகவும் வேலை செய்யறாப்ல. கிடைச்ச காசெல்லாம் 70-30% எடுத்துக்கிறாங்க. ஹீரோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பெருசா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாப்ல. ஏதோ ஒரு நியூஸ் அந்த பெரிய புரோக்கர்ட்ட இருந்து இவர் கேதரும் பண்ணிருப்பாப்ல போல. நாளைக்கு ஏதோ ஒரு தொழில் சங்க சார்பா ஒரு ஸ்ட்ரைக்கா அறிவிச்சிருப்பாங்க போல. அந்த ஸ்ட்ரைக் நடத்துற தலைவரை பாக்குறதுக்காக வராரு. யாராவது ஒரு ஆள் மட்டும் வாங்கப்பா அப்படின்னு கூட்டு கொண்டு போய் மேலையும் உட்கார வைக்கிறாங்க. அவரை பார்த்ததும் ஒரு கட்டு பணத்தை எடுத்து வைக்கிறாரு. இது வெறும் அட்வான்ஸ் தான் சொல்லிட்டு நீங்க எனக்கு உதவி செய்ய போறது இல்ல, நான் தான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்கிட்ட இருந்து என்னடா வேணும் அப்படின்னு அவரும் கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணும் இல்ல, எந்த கம்பெனியை எடுத்து என்னைக்கு நீங்க ஸ்ட்ரைக் பண்ண போறீங்க, இப்போ ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க, இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க போதும், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாப்ல. இதனால எந்த கம்பெனில ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களோ அந்த கம்பெனி ஷேர் மட்டும் மடமடனும் விலை இறங்கும். அப்ப அதை வாங்கிக்க வேண்டியது. ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கும் போது ஷேரோட விலை சரசரன்னு ஏறும். அப்ப அதை விற்க வேண்டியது. இப்படியே ஸ்ட்ரைக் டைம்ல ஷேரை வாங்குறதும் பிறகு வாபஸ் வாங்கின பிறகு ஷேரை விற்கிறதும் செம்மையா காசு பாக்குறப்ப நம்ம ஹீரோ. பிறகு தொழில் சங்க தலைவரை கால் பண்ணி இங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறோம், கம்பெனி வரைய எல்லா டீடைல்ஸும் கொடுக்குறோம். ஹீரோ பிஎஸ்சி சேர்மன், அதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அங்க இருக்க ஒரு வெள்ளத்தாடியை பாக்குறதுக்கு வந்திருக்கா. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட காசு நிறைய இருக்கு, டைரக்டா புரோக்கர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. அதுக்கு அந்த வெள்ளத்தாடி சொல்றாப்ல, தம்பி நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைக்காத, தொழில் சங்க ஆளுங்களை கையில வச்சுக்கிட்டு எப்படி நீ சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், இங்க சரியான சட்டத்திட்டம்லாம் இல்ல, அந்த மாதிரி சட்டத்திட்டம்லாம் இருந்தா நீ பண்ற வேலைக்கு நேரம் உன்னை உள்ள தூக்கி போட்டுருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ சட்டத்தை முதல்ல கொண்டு வாங்க அப்புறம் திருத்திடுவோம் அப்படின்னு நக்கலா பதில் சொல்லிட்டு புரோக்கருக்கான அப்ளிகேஷனும் கொடுத்துட்டு வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா ஒரே கலவர பூமியா இருக்கு. என்னன்னு கேட்டா நம்ம தொழில் சங்க தலைவர் கொலை செய்யப்பட்டாரு அப்படின்னு சொல்றாரு. யார் தெரியுதா, நம்ம ஹீரோக்கு அடிக்கடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருல, அதே தொழிற்சங்க தலைவர் தான். கேட்டதும் தம்பி தரையில உட்காந்துறான். என்னன்னு நல்ல காசு பார்த்துட்டு இருந்தோம், அதுக்கு உண்டான சோர்ஸ் போச்சேனே அப்படின்னு சொல்றான். சரின்னு ஹீரோ கேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டு சுட்டியும் போட்டுட்டு பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு டாக்ஸி புக் பண்ணி கார்ல போய் இறங்குறாப்புல. ஏன்னா கெத்தா போனாதான் நம்ம ஹீரோக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நம்ம ஹீரோ பண்ண வேண்டியது ஒரு சின்ன உதவி தான். நம்ம
நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜர் இருக்காப்புல, அவங்க பேங்க்ல லோன் கட்டி நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. லோன் கொடுக்க போதுமான அளவு பணமும் இல்லையா, அதனால இங்க வந்திருக்காப்புல. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பேங்க். கடன் பத்திரம் 40 லட்சம் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்காங்க. அதை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் 40 லட்சத்துக்கு செக் போட்டு கொடுக்குறாரு. ஏன்னா கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கு வரவு செலவு பண்ணும் பொழுது புரோக்கர் மூலமா தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஹீரோ தான் பெரிய புரோக்கர் இல்லையா, அவர் மூலமா நடத்தணும்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கடன் பத்திரத்தை ஹீரோ கிட்டே கொடுத்திருக்காரு. பத்திரத்துக்கான பணத்தையும் ஹீரோ கிட்டே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ என்னன்னா 2 பேரும் நடுவுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி வேலை செய்யணும். இப்படி கொடுக்கிற பணத்துல 2 வாரத்துல ஆப்போசிட் பார்ட்டிக்கு கைமாத்தியும் விடணும். இதுதான் ரூல். அதுக்காக அவருக்கு ஒரு சில அமௌண்ட் கமிஷனாகவும் கிடைக்கும். இதைத்தான் அந்த பெரியவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2 வாரத்துக்கு நம்ம ஹீரோ கிட்ட 40 லட்சம் இருக்கும். இதுக்கு கமிஷனா அவருக்கு 400 ரூபாய் கிடைக்கும். அதை கேள்விப்பட்டு தம்பி என்ன இந்த 400 ரூபாய்க்கு அவனை இப்படி நம்ம அலைஞ்சு திரிகிறோம் அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ நம்ம கிட்ட ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இல்ல, சொல்லையே 40 லட்சத்தை கொடுத்திருக்காங்க. இதை கொடுக்க 2 வாரம் டைமும் இருக்கு. முதல் நாள் ஷேரை வாங்குறோம், 10வது நாள் ஷேரை விற்கிறோம், 14வது நாள் பணத்தை அவங்க கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துரும். இந்த கேப்ல நம்ம ட்ரேட் பண்ணி பணத்தை பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு பிடையும் போடுறாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணி நல்ல காசும் பாக்குறான். அவன் லவ் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு செயின் தோடு அப்படின்னு சொல்லி கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து பாத்துறாரு. பொண்ணை திட்டி விரட்டி விட்டுறாரு. அந்த கிஃப்டையும் வாங்கி ஹீரோ கையிலேயே கொடுத்துறாரு. வீடு வாசல் காரு எல்லாம் சொத்து கித்து இருந்தா என் பொண்ணை சீண்டு, இல்லனா என் பொண்ணு பக்கமே வராது, அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வச்சிருங்க, அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாருன்னு சொல்றாரு. ஹீரோ தான் ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நைட்டு நடந்ததை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காப்ல. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு அதான் அந்த பேங்க் மேனேஜர் இருக்காப்ல, ஒரே புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. என்னன்னா ஒருத்தவங்களுக்கு 30 லட்சம் லோன் கொடுத்துருப்பாரு போல. அவன் பேக்ரவுண்ட சரியா வெரிஃபிகேஷன் பண்ணாம பணத்தை கொடுத்துட்டாப்ல. வாங்கினவன் வட்டி கூட கட்டாம டெமிக்கு கொடுத்துட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னதான் பிடிப்பாங்க, ஜெயிலுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். சரி உங்ககிட்ட ஒரு 30 லட்சம் இருந்தா கடனா கொடுங்க, நான் கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் கோவமாக கிளம்பி போயிடுறான். கிளம்புற சமயம் அண்ணா கூப்பிடுறாரு, வா நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் தம்பி, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்ட, நீ போலீஸுக்கு போறது கன்ஃபார்ம். ஆனா என்கிட்ட இன்னொரு ஒரு ஐடியா இருக்கு. அது என்னன்னா ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரம் நீ டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி கொடு, நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தா அதே பேங்க்ல போய் பணமா மாத்துறேன், என்கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு பணத்தை கொடு, அந்த 50 லட்சத்தை வச்சு நான் 1 கோடியா மாத்தி அதுல இருந்து ப்ராஃபிட் எடுத்து உனக்கு ஒரு 30 லட்சத்தை கொடுத்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது ரிஸ்க், போலி பத்திரத்தை கொடுக்கறதா அப்படின்னு முழிக்கிறாரு. நீ ஏற்கனவே பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்க, இதுல போலி பத்திர வழக்கும் உன் மேல விழுந்துச்சுன்னா கூட ஒரு 2 வருஷம் தான் இருக்க போற, ஒருவேளை நான் சொன்னபடி நடந்துச்சுன்னா நீ தப்பிச்சுக்கலாம், நல்லா யோசி நாளைக்கு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. எதிர்பார்த்த மாதிரியே மறுநாள் காலும் வருது. அந்த பக்கம் நம்ம பேங்க் மேனேஜர் தான் ஃபீல் ஓகே அப்படின்ற போலி பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பெரிய பேங்க் போறாரு. நிறைய கடன் பத்திரங்கள் வருவாரு. அதையும் அந்த மேனேஜர் பாக்குறாரு. பார்த்துட்டே இருக்கப்ப கடைசியா ஒரு கடன் பத்திரம் இருக்கு, அதுல 2 கோடி அப்படின்னு அதை பார்த்தோம்னா ஷாக் ஆகுறாரு. அந்த ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க மேனேஜருக்கு முன்னாடி ஒரு கிஃப்டையும் எடுத்து வைக்கிறார். தன் காதலிக்காக வாங்கினா நகை. மேலாளர்கிட்ட இந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு வந்து கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன், இது என்னோட கிஃப்டா வச்சுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மேனேஜரோ இல்ல இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கியும் வச்சுக்கிறாரு. அந்த கிஃப்டை வாங்கின பிறகு மேனேஜர் கடன் பத்திரத்தை எதுவுமே சரியா பார்க்கல. எல்லா கடன் பத்திரத்துக்கும் உள்ள பணத்தை ஹீரோ கிட்ட செக்கா போட்டு கொடுத்துறாரு. பணத்தை வாங்கின நம்ம ஹீரோ அடுத்த கணமே ஹீரோட ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜருக்கு கால் பண்ணி நல்லபடியா பணம் கிடைச்சிருச்சு, இதோட நம்ம நிறுத்த போறது கிடையாது, 2 கோடி 5 கோடி அப்படின்னு சொல்லி பிசினஸ் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ கையில பணம் இருக்கு, இனிமே என்ன ஷேர் வாங்குறோம், அதுல இருந்து லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படின்றதுதான் இருக்கு. ஒரு பெரிய தொழிலதிபரோட ஷேர் பங்கு சந்தையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா அவரோட மொத்த ஷேர்ல 90% அவர் தான் வச்சிருக்காரு. வெறும் 10% மட்டும் தான் ஷேர்ல விடுறாரு. அவரை எப்படியாவது பாத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு 10-15 நாளா அலையிறாரு. ஆனா எவனும் மதிக்கவே மாட்டாங்க. திடீர்னு யோசிக்கிறான். தன் தம்பிக்கு போனை போட்டு அந்த ஆளோட ஷேர் 250 ரூபாய் போயிட்டு இருக்கா, 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு போதா, 320 வரைக்கும் வாங்கு, நாம வாங்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. மொத்தம் அந்த 10 பங்கு ஷேரையும் நம்ம ஹீரோவே வாங்கிறாரு. இதனால 250 ரூபாய் இருந்த ஷேர் 500 ரூபாய் முள்ளு ஏறி அந்த 10% ஷேரும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இதெல்லாம் பார்த்தா அந்த பெரிய ஆளு ஹீரோக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவரே கூப்பிடுறாரு. வர சொல்லியாச்சு, வந்து உட்காந்தாச்சு. அவரு அங்க இருக்க ஓவியத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். பார்த்தா எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெரியவரு உன் புரோக்கர் பத்தி காமிச்சிட்ட பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாரு. சரி இதெல்லாம் எதுக்காக பண்ண அப்படின்னு கேட்டா உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் கேட்டோம்னே அவர் அதிர்ந்து போறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ 500 ரூபாய் வித்திருக்கு உங்க ஷேரை 1000 ரூபாய் நல்லா ஆக முடியும், ஆனா அதுக்கு நீங்க உங்க கையில இருக்க அந்த 90% ஷேரை 80% மாத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னன்னா இப்ப அவரு 90% கையில வச்சிருக்காரு. நான் சொல்றப்போ ஒரு 10 ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது நான் சொல்றப்போ இன்னொரு 10 ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பண்ண சொல்றோம். இந்த மாதிரி நான் சொல்றப்பெல்லாம் மட்டும் உங்க ஷேரை ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப 500 ரூபாய் விற்கிற ஷேரை 1000 ரூபாய்க்கு கொண்டு போறேன், உங்களுக்கு பல கோடி லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கேட்கிறாரு, நீ கோடியை முதல்ல கண்ணால பாத்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. நீங்க பாத்திருக்கீங்களா, எனக்கு அது பத்தாதா அப்படின்றாரு. சரி நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது, என்ன ஒரு 10% ரிலீஸ் பண்றேன், என்னோட 500 ரூபாய் ஷேரை 1000 ரூபாய் மாத்து, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஹீரோ எனக்கு ரொம்ப நல்லா இதாவல, ஜஸ்ட் ஒரு 6 வாரம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப அங்க இருக்க ஓவியத்தை பார்த்துட்டு இந்த ஓவியத்தை வந்து பிரான்ஸ்ல இருக்க இவர் தானே வரைஞ்சாரு,
அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் இப்ப சாகர ஸ்டேஜ்ல இருக்காரு. அவர் உயிர் பிழைக்க மாட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு இப்பயே அந்த ஓவியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 6 வாரத்துக்கு பிறகு நீங்க நினைச்சாலும் வாங்க முடியாது. எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த பிசினஸ்மேன் ஷாக் ஆயிடுறாரு. மார்க்கெட்டையே கண்ட்ரோல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. மார்க்கெட்டை கண்ணா பின்னாடி ஏத்தி அந்த ஷேரை 1000 ரூபாய் கொண்டு வராரு. இதெல்லாம் நோட் பண்ண ஒரு மீடியாவை காட்டுறாங்க. அப்பெல்லாம் பத்திரிகை செய்தி தான். இந்தியா டைம்ஸ் தான் இதெல்லாம் கவர் பண்ணுது. எடிட்டர் ஒரு பொண்ணை கூப்பிடுறாரு. இந்த பொண்ணு யாருன்னா அந்த புக்கை படிச்சிருக்காங்க பாருங்க, ஒரு பாட்டிமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிளாஷ்பேக்கை தான் நம்ம இப்ப பாக்குறோம். அந்த எடிட்டர் கூப்பிட்டு ஒரு கம்பெனியோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கு, அதை என்னன்னு கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்றாரு. பாக்குறேன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஷேர் மார்க்கெட் கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சொன்ன அந்த ஷேர் 1500 ரூபாய். உடனே அந்த பிசினஸ் மேனை கால் பண்ணி இன்னும் ஒரு 10% ஷேரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த பிசினஸ் மேனும் ரேட்டு நல்லா ஏறிட்டு இருக்கு, இப்போ ஹோல்டுல பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. மார்க்கெட்டே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், மொத்தமும் காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதலாளியும் சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிருக்காரு. ஹீரோ கிட்ட இப்ப கோடிக்கணக்கான பணம் கையில பொருள ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு வீட்டுல போய் உட்காரு. அங்க இருக்க மாப்பிள்ளை கிட்ட இதை கிஃப்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனா அவனுக்கு அங்க எதுவுமே புரியப்படுறதில்ல. எனக்கு எதுக்கு கிஃப்ட் அப்படின்னு அவன் கேட்கிறான். ஹீரோ அவன் கிட்ட நான் காதலிக்கிற பொண்ணையும் நான் வருங்காலத்துல கட்டிக்க போற பொண்ணையும் என் மாமனாரு உனக்கு பேசியிருக்கான். இந்த என் கையில 2 சாவி இருக்கு, கார் சாவி. இதுல எது வேணுமோ ஒண்ணு நீ எடுத்துக்க. பொண்ணோட என் மாமனாட்ட கொண்டு போய் கொடுக்க போறேன். இந்த பணம் கல்யாணம் வேணாம்னு சொல்றதுக்காகவும் அந்த பொண்ணு வேணாம்னு சொல்றதுக்காக நீ செலவு பண்ணதுக்காக அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு வர்றாரு. அடுத்து என்ன வீடு தானே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் சிட்டில ஒரு ரோட்டுக்கு மேல ஒரு பெரிய ஒரு வீடையும் வாங்குறாரு. அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்களோட அவருக்கு பழக்கமும் கிடைக்குது. அரசியல்வாதிகள் போன் போட்டு டெல்லிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுக்கு இடையில அம்மா காய்கறி நறுக்கிட்டு இருக்க தம்பி கிட்ட நம்ம வளர்ச்சி ரொம்ப அபரிதமா இருக்கு, உங்க அண்ணனை கொஞ்சம் பொறுமையா போக சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தம்பி நான் சொன்னா எங்க கேட்க போறான், அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவர் ஒரு வேகம் எடுத்தா அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதுக்கு இடையில ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுச்சு. அப்ப மனைவி கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு, என்னை அமெரிக்கா கூட்டு போறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் அவர் இன்னும் 2 மாசம் தான் உங்களுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு இப்ப போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோ டெல்லிக்கு கிளம்புற சேர்த்தும் கூட்டிட்டு போறாரு ஹீரோயினி. அங்க போய் நல்லா சுத்தியும் இருக்கிறாங்க. கூடவே 2 பாடி கார்டையும் வச்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தா அந்த பெரிய ஆளோட பார்ட்டியும் வேற. அந்த பார்ட்டிக்கு அவர் கூப்பிட்டு விடுறாரு. இவங்களும் அங்க போயிருக்காங்க. அவரை பார்த்தா கையில 10 மோதிரம், ஷர்ட் போடுறதுக்கு 2 பேரு. அப்ப அம்மா கேட்டா வாழ்றாப்ல அவரு ஏதோ ஒரு பிசினஸ் ஷேர் மார்க்கெட்ல கொண்டு வர போறாராம். அவன் மூலியமா தான் அதை பண்ண போறேன், நீ சிறப்பா பண்ணி கொடு, எவ்வளவு பணம் வேணாலும் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவோ எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு கான்டாக்ட் வேணும், அரசியல் கான்டாக்ட் வேணும். ஓ நல்லா பண்ணிடலாமே, நான் பண்ற பிசினஸ்க்கு எனக்கு அரசியல் சப்போர்ட் கண்டிப்பா வேணும், எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான அரசியல் கான்டாக்ட் எனக்கு கொடுங்க, அவ்வளவுதானே, சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. உடனே 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் மாறிடுவாங்க. அந்த பெரிய அரசியல்வாதியோட சப்போர்ட்டும் நம்ம ஹீரோ கிடைச்சிரு. அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப ஆடுறாரு. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ட்ரேடிங் பண்ண முடியாது. மும்பைல இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போய் நேரா ஏலத்துல கலந்துக்கணும். நம்ம ஹீரோவை பார்த்தாலே அங்க இருக்க போலீஸ்காரங்க எல்லாம் சலிட்டு அடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட தரமும் ஏறி போச்சு. இன்டெக்ஸ் எல்லாம் கண்ணாபுன்னு விலை ஏறுது, அரக்கத்தனமா விலை ஏறுது. இந்த ஷேர் விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பின்னாடி நம்ம ஹீரோ தான் இருக்காருன்னு சொல்லி எல்லாம் பேசவும் படுறாங்க. இன்டர்வியூ, மேகசின் கவர் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வளர்றாப்ல. அவரோட வீடும் சேர்ந்தே வளருது. பிரம்மாண்டமா ஒரு பங்களாவே கட்டி அங்கேயும் குடியேறாங்க. கோடிகள்ல செக்கு போட்டு போகிறதுக்கு நம்ம ஹீரோ வளர்ந்து நிக்கிறாரு. எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம வளர்ச்சியை பார்த்து போறாமப்படுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அட்வைஸ் பண்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இதெல்லாம் முடியாது, நம்ம இன்னும் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அதான் அந்த பத்திரிகைக்காரி நம்ம ஹீரோ பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா எழுதிட்டு இருப்பாளாம். அவளுக்கே ஒரு இன்டர்வியூ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் ரெடி ஆயிட்டா. நம்ம ஹீரோவுக்கு வேண்டாதவங்க ரைடுக்காக ஆள் அனுப்பிச்சிருக்காங்க. ரைடு வருது, தம்பி மட்டும் தான் இருக்காப்ல. ரைடு ஒரு புறம் போயிட்டு இன்டர்வியூ ஒரு புறமா போயிட்டு, இன்டர்வியூல அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம ஹீரோ டப்பு டப்புன்னு பதில் சொல்றாரு. ஏன்னா இவர் எங்க தப்பு பண்ணாருன்றது அந்த பொண்ணுக்கு இது ஒன்றும் தெரியாது. அதனால நம்பிக்கையோட நிறைய விஷயங்களையும் பேசுறாரு. அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தவர் எங்களை மாதிரி வெகுஜன மக்கள் பங்குச்சந்தையில வர முடியாம இருந்த காலத்தை மாத்தி இன்னைக்கு எல்லாரும் பங்குச்சந்தையில கலந்துக்கிற அளவுக்கு மாத்துறது இவர் தான் அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. அந்த கூட்டத்தில் இருக்க தொழிலதிபர்களோ ஒரு காலத்துல எங்களுக்கு கடன் தேவைன்னா நாங்க போய் பேங்க்ல போய் தான் கடனுக்காக நிற்போம், ஆனா இவர் வந்த பிறகுதான் பங்குச்சந்தையில பங்கை ரிலீஸ் பண்ணி பணம் வாங்கலாம், அந்த பணத்தை வச்சு தொழிலை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது அவர் வந்த பிறகுதான் எங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் அவர் ஒரு ஹீரோ மாதிரியே பேசிக்கிட்டு. அதே சமயம் அந்த ரைடுக்கு வந்தவங்க தம்பியை போட்டு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு, அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அதுல ஒருத்தர் நோண்டுவான். தம்பியோ ஒரு பேப்பர் எடுத்து 5, 10, 15 அப்படின்னு எழுதிட்டே இருக்கு. என்னன்னா எல்லாமே லஞ்ச பணம், இவ்வளவோ தரேன் அப்படின்னு. அதுல ஒருத்தர் அந்த பேப்பரை கிழிச்சு பாக்கெட்ல விட்டு உங்க அண்ணனோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா போக சொல்லு, அவரை பிடிக்காதவங்க எல்லாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கும் கொடுத்துட்டு அங்க இருக்கவரு கிளம்புறாரு. ஹீரோ இந்த இன்டர்வியூ சிறப்பா முடிச்சு அவருடைய ஏற அந்த லிஃப்ட் பாய் தலை அவரப்ப எதனா டிப்ஸ் கொடுத்துட்டு போ அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு அவன்கிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்பார். இல்லன்னு சொன்னோன்னே கார் வாங்குறதுக்கு முன்னாடி டயர் வாங்கணும், அந்த டயர் வாங்குற டயரு கேவிஜி டயரா வாங்கு, அதுதான் நல்லா உழைக்கும். அவன் கேட்ட டிப்ஸை இன்டைரக்டா சொல்றாரு. கேவிஜி சேர வாங்கு அப்படின்றத இன்டைரக்டாவும் சொல்றாரு. வீட்டுக்கு மொட்டை மாடியில இருந்து கோல்ஃப் விளையாடுவார். அந்த அளவுக்கு பணம் அவர்கிட்ட பெருகி போச்சு. அப்புறம் கோயில வச்சு அந்த BSc
எல்ஐசியோட மேனேஜர், அதான் அந்த வெள்ளத்தாடி புரோக்கருக்கான சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறது அவர் தான். அவரும் கரெக்டா அந்த வெள்ளத்தாடிட்டு தான் வந்து உட்காந்துருக்காரு. அப்ப அந்த வெள்ளத்தாடி ஹீரோவை பார்த்து, ஷேர் மார்க்கெட் நீ அசுர வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க, ஏதோ ஒரு முட்டாள்தான கிறுக்குத்தனம் பண்ற, ஆனா அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்புறம் உனக்கு இருக்கு. பொதுவா பங்குச்சந்தை வளர்ந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம். அந்த வகையில பங்குச்சந்தை இறங்குச்சுன்னா சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள்ல இவரும் ஒரு. அப்பதான் அவருக்கான கமிஷன் கிடைக்கும். அதுக்காக நம்ம வெள்ளத்தாடியும் முயற்சி பண்றாப்புல. அதே சமயம் அங்கிட்டு பேங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடிட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட் பண்றப்ப அவங்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா 550 கோடிக்கு கடன் பத்திரம் இருக்கான். நிறைய பேங்குகளுக்கு மத்தியிலையும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பணமா செக் பண்ணி பார்த்தா அவ்வளவு பணம் இல்லை அப்படின்னு ஒரே குழப்பத்திலேயே இருக்காங்க. சரிவா லஞ்சுக்கு போலாமா அப்படின்னு இன்னொருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு சும்மா இருறா அப்படின்னு சொல்லிட்டு 550 கோடி படத்தை காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் செக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வெள்ளதாடி அவரோட ஒரு ஆளை விட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனில ஸ்பையா சேர்த்து விட்டுருப்பாப்ல. அவன் ஏதோ நியூஸை கேதர் பண்ணிட்டு வந்திருப்பான் போல. இந்த ஸ்பையை ஜெராக்ஸ் எடுக்கிறப்ப ஏதோ ஒரு செட் மட்டும் கீழே விழுந்துரும் போல. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் இந்த வெள்ளத்தாடி கும்பலுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இந்த இல்லீகல் ட்ரேடு, அந்த கடன் பத்திரத்தை வச்சு மத்த பேங்க்ல இருந்து லோனை வாங்கி அந்த 2 வார கேப்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்கை வாங்கி அதன் மூலியமா அதிக ஒரு பணத்தை சம்பாரிச்சிருக்கான். நான் கூட என்னமோ இவனுக்கு பெரிய ஒரு அரசியல்வாதிகள் சப்போர்ட்டோ இல்லைன்னா பெரிய ஒரு பண முதலீடோட பணத்தை வச்சோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவன் மக்களோட பணத்தை வச்சே இந்த அளவுக்கு சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வெள்ளத்தாடி செம்ம கடுப்பாகுது. இந்த பக்கம் அந்த டிவி கார அம்மனி ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் வந்து, மேடம் உங்களை நாங்க டிவில பார்த்திருக்கோம், நீங்க பண்ற இன்டர்வியூ சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்கள பாராட்டுறாங்க. அப்படியே பாராட்டிட்டு அவர் கேட்கிறாரு, எவ்வளவு துறைகள் இருக்கப்ப நீங்க ஏன் மேம் இந்த துறைக்கு வந்தீங்க அப்படிங்கிறப்ப, எனக்கு இந்த துறை பிடிச்சிருக்கு, பினான்சியல் துறை, அதனால இது சம்பந்தமா நான் வந்து டிவில ஆங்கரிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கவரையும் விட்டுட்டு கிளம்புறாங்க. உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு, மேடம் உங்களோட கவரை மிஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு, இல்ல மேடம் அது உங்களுக்கு தான், நீங்க எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதோ சூசமாவும் சொல்லிட்டு போறாங்க. படிச்சு பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஒரே ஷாக்கு. அந்த பேர்ல என்ன இருக்குன்னா, 550 கோடி கடன் பத்திரம் இருக்கு. ஆனா அதுக்கு ஈடா கொடுக்கப்பட்ட பணம் இங்க இல்ல. சம்பந்தமா உங்களுக்கு ஃபுல்லா தெரியும்னா நாளைக்கு இத்தனை மணிக்கு இங்க வந்து என்ன பாரு அப்படின்னு எழுதிருக்கு. இந்த அம்மாவும் அங்க போய் பார்க்கும். இந்த மேட்டர் எல்லாம் லீக் பண்ணக்கூடிய சோர்ஸ். அந்தவன் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா அந்த அம்மனி வந்த உடனே வெங்கடேசன் சொல்லி ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. அவனும் போன எடுக்கல. இந்த அம்மா நேரா ரிசர்வ் பேங்க்ல போய் விசாரிக்குது. இந்த மாதிரி 550 கோடி மிஸ்ஸிங் அப்படின்ட்டு. அங்க இருக்கிறவரும், இல்லம்மா அப்படிலாம் இருக்காதம்மா, டேலி பண்ணதுல முன்ன பின்ன அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் அது மிஸ்ஸிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வெளியே அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் போலி கடன் பத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு பணத்தை கணக்கு வழக்கு இல்லாம கொடுத்தாருல, அவர் இந்த நேரம் வந்து பொட்டி பொடியை கழட்டிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த பொண்ணு கதை தட்டிட்டு உள்ள வருது. இந்த மாதிரி பேங்கின் சார்பா அனுப்பப்பட்ட வக்கீல்னா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பண்ண தப்புனால நிறைய பேங்க் இப்ப மாட்டி நிக்குது, நான் வந்து உங்க தரப்புல இருந்து நியமிக்கப்பட்ட வக்கீல், என்ன நடந்துச்சுன்னு உண்மையா சொல்லுங்க, நான் வெளியே யார்ட்டையும் லீக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நியூஸ் பேப்பரா வாங்குறாங்க. எப்படி நம்ம ஆளு சம்பாதிக்கிறான் அப்படின்றத எடுத்து சொல்றாரு. 2 டம்ளர் 2 கப் எடுத்து வச்சு, இது ஒவ்வொன்றும் பேங்க் ABCD அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பேங்க்ல இருந்து 20 ரூபா லோன் எடுப்பாரு. லோன் எடுத்து அதை ட்ரேட்ல ஸ்டாக் வாங்கி அதுல இருந்து லாபம் சம்பாதிச்சாருன்னா, பி பேங்க்ல இருந்து 20 லட்சம் லோன் வாங்கி அது அந்த ஏ பேங்க் வாங்கின லோனை அடப்பாரு. அதுல ஒரு 2 வாரம் டைம் கிடைக்கும். இப்ப பிக்கு பணம் கொடுக்குறப்ப சில இருந்து ஒரு 20 லட்சம் லோனை வாங்கி அந்த அமௌண்ட்டை கொடுப்பாரு. இப்ப சிக்கு பணம் கொடுக்கணும்ல, அதை கொடுக்கறதுக்காக டி பேங்க்ல இருந்து லோன் வாங்குவாப்ல, வாங்கி அதை சி கிட்ட கொடுப்பாப்ல. அதுல ஒரு 2 வாரம் கிடைக்கும்ல. இப்படியே எல்லா பேங்கிட்டே இருந்து பணத்தை வாங்கி ரொட்டேஷன்லயே விடுறாப்ல. பரவாயில்ல, பேங்க்ல இருக்க ஓட்டையை வச்சு சம்பாதிக்கிறது அப்படின்னு நினைச்சா ஒரு கட்டத்துக்கு மேல போலி பத்திரத்தையே ரெடி பண்ணி அதை வச்சு பணம் வாங்கினாரு. அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்து நிக்குது. அந்த 550 கோடியில 150 கோடி நம்ம ஹீரோ செட்டில் பண்றப்பல பேலன்ஸ் 4 கோடி ரொட்டேஷன்ல இருக்கு. அதை எப்படியாவது ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருவாப்ல, இல்லன்னா ஏன் தலை உருளும் அப்படின்ற மாதிரி உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எல்லா மேட்டரையும் இந்த அம்மா கேதர் பண்ணிட்டு ஆபீஸுக்கு போய் எடிட்டர் கூட அங்க நம்ம வெள்ளத்தாடி உட்காந்துருக்காப்ல. அவருக்கு ஃபுல் விஷயம் தெரியாது. ஆனா அவர் தெரிஞ்சதெல்லாம் பேங்க் பணத்தை ரொட்டேஷன் விடுறான் அப்படின்றதுதான். அதான் சொல்ல வந்திருப்பாப்ல. அதை விட இந்த பொண்ணு போலி பத்திரமே சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதை கேட்டு இன்னும் ஷாக்கா வராங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் பிரிண்ட் ஆகி நியூஸ்ல போகுது. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோ மிட் நைட்ல அவர்கிட்ட வேலை பார்க்குற இடத்தையும் அவர் வீட்டுக்கு வர சொல்றாரு. வந்த எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஸ்விம்மிங் பூலை பார்த்து, ஸ்விம்மிங் பூல் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அவுத்துட்டு, எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்குங்க, இங்க உணவு செய்ய இருக்கா, நான் பேசுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்கான், யாருன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி உட்பட எல்லாரும் உள்ள போய் நிக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி ஸ்பையை கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் தலைப்புச் செய்தியே இவர்தான். வீடியோக்காரங்க எல்லாம் நம்ம ஹீரோவும் முக்கிறாங்க. ஆனா பதில் சொல்ல முடியாம அவர் அங்க வந்து கிளம்பிடுறாரு. அவரால் நிம்மதியா தூங்க முடியல. அந்த ஸ்பையையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணையே வீட்டுக்கு வர சொல்றாரு. அவர்கிட்ட வீக்கெண்ட் மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்கு. அங்க அந்த பொண்ணையும் வர சொல்லி கேஷுவலாவும் பேசுறாரு. பேசிட்டே இருக்கப்ப அந்த பொண்ணு கேக்குது, உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, என்னைய பத்தி உனக்கு போட்டு கொடுக்குற சோசியார், அதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுமா, சொல்லாது, அடப்போயா அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிடுது. சரி, இவருக்கு உதவிக்காக நம்ம மட்டும் சம்பாரிச்ச பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கால் பண்ணா அவங்க எல்லாரும் நாங்க ஊர்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ரைடு வேற நடக்குது. எல்லா பேங்குக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரைடுக்காக போறாங்க. ஒவ்வொரு பேங்க்லயும் இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு அப்படின்ட்டு பேங்க் வாரியா செக் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் மேனேஜர், ஐயோ மொத்தமா பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டியில இறங்கி சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குதிக்க போறாரு. ஆனா போலீஸ்காரங்க விடாம
அள்ளி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவரும் அப்ரூவரா மாறிடுறாரு. அவர் மூலியமா நம்ம ஹீரோ பண்ண எல்லா தப்பும் வெளிவர ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கே கோவம், வீட்டுக்கே ரைடு வந்தாச்சு, இதுக்கு இடையில நீங்க விசாரணைக்காக 2 வாரம் ஜெயில இருக்கணும்னு சொல்றாரு. அண்ணனும் தம்பியும் கிளம்பி ஜெயிலுக்கு போறாங்க. போன இடத்துல 2 வாரம் 3 வாரம் 4 வாரம்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு 3 மாசம் அளவுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. 3 மாசத்துக்கு பிறகு ஹீரோவுக்கு பெயில் கிடைக்குது. பெயில இருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோ பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா அங்கிட்டு ஓட்டிட்டு வராரு. இவங்கள ஜாமீன் எடுக்கிறதுக்காக ஒரு வக்கீல அப்ரூவ் பண்ணிப்பாங்க. அவர் 1 வாரம் 2 வாரம் சொல்லிட்டு 3 மாசம் ஆகுனால அவரை வேலையை விட்டு தூக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வக்கீல் ஜாம்பவன் அவரை பாக்குறதுக்காக அவர் இடத்துக்கும் வந்திருக்காரு. ஆனா அவர் அவங்க கேஸ ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம நீங்க தப்பா ஒத்துக்கிட்டு ஒரு 4-5 வருஷமா உள்ள இருந்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ, நீங்களும் என்ன மாதிரி பறக்க ஆசைப்படுறதா நினைச்சுதான் வந்தேன், ஆனா நீங்களோ பறக்க நீங்க தயாரா இல்ல. உடனே நம்ம வக்கீல் சொல்றாரு, உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, நீயும் ரொம்ப காஸ்ட்லியான அவ்வளவுதான் சாப்பிடியாம அப்படின்னு சொன்னோன்னே, சரிவா 2 பேரும் காஸ்ட்லியா அவ்வளவு சாப்பிடுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடி போயிட்டு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கப்ப வக்கீல் சொல்றாரு, உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். 1992ல தொலையா ₹1 கோடி நீங்க வித்ட்ரா பண்ணிருக்கீங்க, அந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. சொன்னதை கேட்ட வக்கீல் ஆடி போயிடுறாரு. இதை முதல்ல நம்ம மீடியா கிட்ட பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் தாஜ் ஹோட்டல்ல எல்லா மீடியாவும் வர வச்சிருக்காங்க. அதுல சிபிஐ சேர்ந்த ஒரு 2 பேரும் அதை நம்ம வக்கீல்கிட்ட வந்து பேரம் பேசுறாங்க. ஆனா அதுக்கு வக்கீல் இடம் கொடுக்கல. அந்த 2 பேரும் சொல்றாங்க, அடுத்த வருஷம் நீங்க எதிர்க்கட்சி சார்பா போட்டியிட போறதாவும் அதுல உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதாவும் பேசியிருக்காங்க. அதனாலதான் இவரோட நீங்க சேர்ந்துக்கிட்டு இப்ப இருக்க ஆளுங்கட்சியோட நேம டேமேஜ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க. வேணா அந்த சீட்டை நாங்களே உங்களுக்கு வாங்கி தரோம் ஆளுங்கட்சியில. இருந்தாலும் அவர் ஒத்துக்காம போங்கடா சொல்லி எல்லாரையும் இக்னோர் பண்ணிடுறாரு. பிரஸ் மீட் நடக்க ஆரம்பிக்குது. அங்க வக்கீல் கேட்கிற முதல் கேள்வியே, 1991ல நீங்க ₹1 கோடி வித்ட்ரா பண்ணீங்க, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? ஹீரோவும் சொல்ல ஆரம்பிப்பாரு. அதுல வெவ்வேறு பேங்க்ல இருந்து ₹50 ₹100 நோட்டுகளாக மாற்றி 2 சூட்கேஸ் ஃபுல்லா வச்சு அதை கொண்டு போய் நம்ம நாட்டோட பிரதமர்கிட்ட தான் கொடுத்தேன் லஞ்சமா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு அரசியல் புள்ளியோட கான்டாக்ட் வேணும்னு கேட்டாரு பாத்தீங்களா, அந்த கான்டாக்ட் வேற யாரும் இல்ல, பிரதமர் தான். உட்கார்ந்துருக்கவங்களாம் ஒடியாந்து வந்து பதறாங்க, என்ன சார் சொல்றீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு. அதுல மட்டும் ஒருத்தன் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறேன்னு நினைச்சிட்டு, நீங்க சொல்றது பொய்ன்னு சொல்லி இந்த இடத்துலயே என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோவை, எங்கப்பா நீ நிரூபிப்பா அப்படின்றாரு. அதுக்கு அவனும் ₹50 ₹100 நோட்டு கட்டுகளாக ₹1 கோடி வைக்கிறதுக்கு 2 சூட்கேஸ் பத்தாது, 10 சூட்கேஸ் வேணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் ஹீரோவோ, இந்த மாதிரிலாம் நீங்க கேள்வி கேட்பேன் தான் நான் ₹2 கோடி ₹50 நோட்டா மாத்தி இந்த 2 சூட்கேஸ்ல வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு மூடியே காட்டுறாரு. நம்ம நாட்டுல ஒவ்வொரு ஸ்கேமுக்கு பின்னாடி ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், கனிம வள திருட்டு, அந்த மாதிரி சொல்ற மாதிரி இந்த ஊழலுக்கு வந்து பிரதமரோட பேரை வச்சு பிரதமர் ஊழல் அப்படின்ற மாதிரியும் பப்ளிஷ் பண்றாங்க. நாடெல்லாம் இதை பத்தி ஒரே பேச்சா போயிட்டு இருக்கு. பிரதமரை நாடாளுமன்றத்துல பேச விடாம முடக்குறாங்க. ஆளுங்கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா, நம்ம ஹீரோட உருவ பொம்மையை ரோட்ல போட்டு எரிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் தம்பி அந்த மீடியாக்கார பொண்ணை குடிச்சு தனியா பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இவங்க 2 பேரும் தனியா பேசுறாங்களே அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, ஓ மேலையும் உங்க அண்ணன் மேலையும் நக்சலைட்னு சொல்லிட்டு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்க போறாங்க, உங்களுக்கு பெயில் கிடையாது, அன்னைக்கு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்காக பதிலுக்காக தான் உங்களை காப்பாத்துறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புது. அப்பதான் நமக்கு தெரியுது நம்ம ஹீரோ யாரு போட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை இருக்கப்ப தெரிய வருது, ஹீரோவை போட்டு கொடுத்தது சாக்ஷாத் இந்த தம்பி தான். வீட்டுக்கு வரான். வந்துட்டு அண்ணன் கிட்ட, போச்சு நம்மள வந்து நக்சலைட்னு சொல்லி உள்ள தூக்கி போட போறாங்க, அந்த வழக்குக்கு பெயில் வேற கிடையாதான், நம்மள உள்ளே வச்சு கொல்ல போறாங்க, இப்பெல்லாம் நடக்கும் தெரிஞ்சா நான் அந்த மீடியா கார்ட்டு நான் எதையும் சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு புலம்புறப்ப அந்த ஒரு வார்த்தையும் விட்டுட்டு போயிடுறான். என்னடா உளர்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்கிறப்ப அப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை நம்ம காட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல வச்சு பார்த்தது தம்பி தான். எங்க அண்ணன் போற அசுர வளர்ச்சி எனக்கு பிடிக்கல, அவர் வளர்ச்சியை மட்டும் தடுக்கணும், அவர் வந்து பழையபடி குடும்பம் குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மட்டும் சொல்லிட்டு, ஐயோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடறான். பத்திரிகையாரி விடுவாளா, எல்லாத்தையும் பேப்பர்ல ஏத்தி விட்டா. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணன் பலார்னு ஒரு அரை விடுவாருன்னு பார்த்தா அவனை கட்டி பிடிச்சிட்டு, உனக்கு ஒன்னும் ஆகாது அண்ணன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பொண்ணையும் வர வச்சு, அன்னைக்கே நான் அவன்கிட்ட கேட்டேனாமா இதெல்லாம் யாரு சொன்னதுன்னு, என் கூட பிறந்த தம்பி தான் உனக்கு சோர்ஸா இருந்திருக்கான். அதுக்கு அவங்களோ, ஆமாங்க நண்பராகட்டும் விரோதி ஆகட்டும் உங்களோட துரோகியா இருக்கட்டும் யாரு சோர்ஸோ அவங்கள பத்தி நாங்க வந்து வெளியே சொல்ல மாட்டோம், இது வந்து பத்திரிகைக்கு நாங்க பண்ற பெரிய துரோகம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்றாங்க. சரி என்ன எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறா. சரி நீ என்னை பத்தி சின்ன சின்னதா வந்து நியூஸ் பேப்பர் எழுதுன, நீ ஏன் என்னை பத்தி ஒரு புத்தகமே எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு அந்த பொண்ணு அதிர்ந்து போகுது. என்னை பத்தி ஒரு புத்தகத்தை எழுது, அதுல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீடு கூட கட்ட முடியாதுன்னு ஒருத்தவன் பெரிய இடத்துக்கு வரும்போது அதை அவங்களால சகிச்சுக்க முடியாம மேல இருந்த என்னைய கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க, என்ன மாதிரியே கீழே இருந்து மேல வரணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே என்னோட கதை வந்து ஒரு உதாரணமா இருக்கும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கர்வத்துல ஆடி இருப்பேன், அதையும் சேர்த்து எழுது அப்படின்றாரு. இப்பதான் அவங்க அளவோட பறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கதையை எழுதுவியான்னு கேட்டோன்னே அவங்களும் எழுதுறேன்னு சொல்லிடுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி அடுத்த நாள் நம்ம ஹீரோ மேல நக்சலைட் கேஸையும் போட்டுறாங்க. அவர் தன்னோட ஒய்ஃபு கிட்ட நான் சீக்கிரமே வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனவர் கடைசி முள்ளும் வரவே இல்லை. அவரு ஜெயிலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டானோ நியூஸ் மட்டும் தான் வந்தது. உண்மையிலேயே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரணுன்றக்காக அவரை ஜெயில போட்டு ரொம்ப சித்திரவதையும் பண்ணியிருக்காங்க. நடுராத்திரில அவரை கொண்டு போய் அவரை அடிக்கலாம் மாட்டாங்க, ஓட விடுவாங்க. அந்த
அந்த வயசுல அவர் முதுகுல வெயிட்ட வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி ஓடியே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் செத்துறாரு. அப்பதான் அவரோட டெத் ரிப்போர்ட்ல இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லி வரும்ன்றக்காக அவர் இறப்புக்கு பின்னாடி அவர் மரணத்துல இருக்கிற மர்மத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால அதை பெருசா கண்டுபிடிக்கவும் முடியல. அதையும் அவங்க புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சரி, கடைசியா மேட்ருக்கு வருவோம். இவர் நல்லவரா கெட்டவரா, ஹீரோவோ வில்லனா? என்ன பொறுத்தவரையிலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை விடணும், எப்படியாவது சம்பாரிச்சு செட்டில் ஆக மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஏழை மக்களுக்கு இவரோட வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அவர் போன பாதை வேணா தப்பா இருக்கலாம், பட் உண்மையாவே கீழே இருந்து மேல வரணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ரியல் ஹீரோ தான். அதை பத்தி தான் நான் புத்தகத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் சேல்ஸ் மீட்டிங்ல என்னும் பண்றாங்க. அதோட படத்தையும் முடிச்சுக்கிறாங்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, இது வந்து ரியல் ஸ்டோரி. அடுத்த ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.